இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரே சண்டை. காலையிலேருந்தே ஒரே சண்டை. காலையிலே வந்து பிக் பாஸ் வந்து தன்னுடைய வேட்டையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஒரு பல்லக்கு அமுச்சு விட்டு அந்த மாதிரி வந்து இந்த ஒரு பல்லக்கில் தான் வந்து ராணியும் வந்து உலா போகணும், ராஜாவும் வந்து உலா போகணும். அதேமாதிரி அரியணையை விட்டு இறங்குறாங்க அப்படின்னாவே அவங்க எங்கேயாவது சுற்றி பார்க்கணும் அப்படின்னாலுமே அந்த பல்லக்கில் தான் வந்து போகணும். அந்த பல்லக்கை தூக்கக்கூடிய ஆட்கள் வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அறிவிப்புலாம் வந்து கொடுத்து காலையிலே பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் லெட்டர்லாம் வந்து அமுச்சு வச்சுட்டாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு பல்லக்கு தான் வந்து வரப்போகுது அப்படின்ற விஷயம் வந்து மஞ்சுரிக்கு வந்து அழகாக வந்து தெளிவாக வந்து தெரியும். அந்த இடத்துல அந்த டாஸ்க் லெட்டரை வந்து படித்தது யார் அப்படின்னா மஞ்சுரி தான். மஞ்சுரி வந்து அந்த டாஸ்க் லெட்டரை வந்து முழுமையாக வந்து படித்து ஒப்பிச்சு எல்லாத்துக்கும் வந்து சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தான் சொல்லிட்டு என்ன அப்படின்னா ஒரு பல்லக்குன்ற விஷயம் மஞ்சுரிக்கு தெரியும். அதே மாதிரி பசங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்ததுனால அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த லெட்டர் வந்து படிக்கும்போது அந்த இடத்துல சாச்சனா பாப்பா வந்து இல்லை. பாப்பா வந்து இங்கே வந்து அவுட்டிங் வந்து போயிட்டு இருந்ததுனால அந்த இடத்துல வந்து சாச்சமா தேவி அவர்கள் வந்து இல்லாதனால என்ன ஆச்சு அப்படின்னா பசங்க பிளான் பண்ணிட்டாங்க. ஓகே, பல்லக்கு வந்துச்சா தூக்கிட்டு போய் வைடா பாய்ஸ் டீம் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை வந்து உட்கார வச்சு ராணவரோட வந்து உட்கார வச்சு தூக்கிட்டு போயிட்டு வந்து பாய்ஸ் டீம் பக்கம் வந்து அந்த பல்லக்கு வந்து வச்சுட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ராணி வந்து வராங்க. ராணி வந்துட்டு பல்லக்கு வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்க பசங்க வந்து தரமாட்டேன்னுறாங்க. அது ஒரு தளபதி நம்ம மஞ்சுரி அவர்களும் வந்து பேசுகிறாங்க. பல்லக்கு வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே பசங்க வந்து முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உங்கள் பக்கம் வந்து 2 பேர் இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா டாஸ்க் பண்ணணும், டாஸ்க் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பல்லக்கு வந்து தூக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து அழகாக வந்து கேம் ப்ளே பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. அடுத்து இந்த இடத்துல இவங்க யார் அன்ஷிதா அவர்கள் வந்து நம்ம தளபதி மேடமை பார்த்து நம்ம மஞ்சுரியை பார்த்து வந்து ஒரு கொஷின் கேட்டாங்க. என்ன கொஷின் கேட்டாங்க அப்படின்னா, ஏம்மா நீ தான் கேப்டனு, எல்லாத்துக்கும் பொதுவான ஆள் நீ தான், உனக்கு வந்து விவரங்குது இல்லை, உனக்கு வந்து தெளிவாக தெரியல, டாஸ்க் லெட்டரை படிக்கிறோம் அப்படின்னா எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு உனக்கும் தெரியல. அதே மாதிரி அந்த டாஸ்க் லெட்டரில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கே வந்து தெளிவாக தெரியுமில்ல, எல்லாம் தெரிஞ்சு நீயே வந்து இப்படி வந்து எல்லாத்துக்கு முன்னாடி உடைக்கலாமா, ஒரு பல்லக்கு தான் வருதுன்றதை வந்து உடைக்கலாமா, அதே மாதிரி சாச்சமா தேவி இல்லாத நேரத்தில் வந்து நீ வந்து படிக்கலாமா, டாஸ்க் லெட்டர்ன்றப்போ ஸோ எல்லோரும் வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் தானே படிக்கணும், ஏமா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுற, நீயே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி எல்லாத்தையும் வந்து கோர்த்து விட்டி அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுரி அவர்களை வந்து அன்ஷிதா அவர்கள் வந்து சட்டையை பிடிச்சி கேட்காத குறைய கேட்ட அந்த விஷயங்களை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா நம்ம ராணி சாச்சமா தேவி வந்தாங்க. சாச்சமா தேவி அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்க சொல்ல அதுக்கப்புறம் சாச்சமா தேவி ஆக்ரோஷமாகி நான் மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டேன், அப்படிப்பட்ட பல்லக்கில் தான் ஊர் போக வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட பல்லக்கே எனக்கு தேவையில்லை, நான் வந்து உருண்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சமா தேவி அவர்கள் வந்து கதனை அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது. நீங்கள் மஞ்சுரி அவர்கள் பண்ணதை பார்த்து என்ன நினைக்கிறீங்க, அதே மாதிரி நம்ம சாச்சமா தேவி அவர்கள் வந்து அந்த கொப்பளிச்ச விஷயங்களை பார்த்து நீங்கள் வந்து என்ன நினைச்சிங்க அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்டில் போட்டு வைங்க.